நெக்ஸ்ட் இது என்ன சார்? என்ன சார்? சினி இண்டஸ்ட்ரியில ராகவா லாரன்ஸோட நெக்ஸ்ட் படமா? ஒன்றும் இல்லை, இப்போ காஞ்சனா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, காஞ்சனா 4 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பென்ஸ்னு ஒரு படம் பண்றேன், அதுக்கப்புறம் காலபைரவான்னு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்றேன். அந்த 3 படம் போயிட்டு இருக்கு சார். சூப்பர் ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து நயன்தாராங்கிற மாதிரி சொல்லி ஒரு போயிருக்கு. யார் சார்? சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் இந்த படம் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொன்னாங்க. ரஜினிகாந்தோட ஃபாலோவர் அதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை சார், இப்போ விஜயசாந்தி மேடம் தான் தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் லேடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நயன்தாரா மேடம் கூப்பிடுறது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்போ வேணான்னு சொல்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை சார். உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கா? ஒரு பின்தங்கிய குடும்பத்துல வந்து ஒரு எவ்வளவு ஒரு நடிப்பை புகழ் பெற்று இன்னைக்கு வந்து உங்களுக்கு மக்களுக்கு செஞ்சுட்டோம், ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோங்கிற எண்ணம் இருக்கா? ஒரு மன திருப்தி இருக்கா? இல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், இது வந்து நம்ம மனுஷனாக பிறந்துட்டா மன திருப்தின்றது முழுசாக எப்பவுமே கிடைக்காது. இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இறக்குற வரைக்கும். பட் நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தால் இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு. இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ லாரன்ஸ் வந்து இவ்வளோ மக்களுக்கு செய்கிறாரு, ஒரு சம்பாதிக்க காசுல இவ்வளோ செய்கிறாரு, ஆனால் எவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்து கோடி விட சம்பாதிச்சாலும் அந்த எண்ணம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கருத்து சொல்ல விரும்பல சார், அது அவங்கவுங்க விருப்பம் சார். போல வந்து பாலா வந்து இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இது போல வந்து தன்னால நீங்க என்னன்னா சொல்ல விரும்புறீங்க? எதாவது போல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு? இல்லப்பா, அவங்கவுங்க இப்போ அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்களே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது விரும்பணும், அது விரும்பி வரக்கூடிய விஷயம். ஸோ விரும்புறவங்க எல்லாம் பண்ணலாம், அவ்வளவுதானே. விஜயகாந்த் இருந்தாரு, இப்போதைக்கு இல்ல, அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற யாரும் எதிர்பார்க்குறீங்களா சார்? இப்போ விஜயகாந்த் இருந்த இடத்த நடிகர் சங்கம் என்ன நிரப்பப்படுறது அப்படின்ற ஒரு இது இல்ல விஜயகாந்த்ன்றது ஒருத்தர் தான், எல்லாருமே ஒருத்தர் தான். அவர் இடத்த யாருமே வர முடியாது. அந்த இடத்துக்குலாம் மறுபடியும் ஆல்டர் வந்து இவர் விஜயகாந்த் சார் மாரின்னு சொல்லலாம், இல்லை இவர் மாதிரி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். புதுசா வரவங்க புது வழியை கண்டுபிடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பாதையை ஏற்படுத்திக்கிறது. விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க நீங்க? அரசியல் பேச விரும்பல சார். இல்ல, நிறைய இடத்துல இது கேட்டிருக்காங்க. நண்பர் எனக்கு அவரு, சோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் ஜாதிய வன்முறை தூண்டுறது போல இப்போதைக்கு படம் எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? ஏன்னா இப்போதைக்கு அது மாதிரி இல்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதைகளை திருப்பி இப்போது கொண்டாந்து மக்கள் மனதில் தவறான எண்ணத்தை உருவாக்குறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. மேல கொண்டு போயுமே ஜாதியை வந்து ஜாதியை திணிக்கிறதே தப்பு தானே சார்?